والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ونبئهم عن ضيف إبراهيم إذ دخلوا عليه قالوا سلاما قال إنا منكم وجلون قالوا لا توجل இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் அலீம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் அவருக்கு அறிவுறுத்தியதை, ஒரு கடவுள்தான் உலகத்தில் சாத்தியம் என்பதை தன்னுடைய தகப்பனுக்கு சொன்னார். தகப்பனிடம் ஈடுபடவில்லை. பிறகு அவர் வாழ்ந்த அந்த மக்களை நோக்கி அந்த கருத்தை எடுத்து வைத்தார். அவர்களும் அவருடைய தகப்பனும் சேர்ந்து அவருக்கு எதிராக மிகப்பெரிய சதியை ஏற்படுத்தி அவரை எரிப்பதற்கு முற்பட்டார்கள். அல்லாஹ் அவரை காப்பாற்றினார். பிறகு அவர் நான் புறப்பட்டு போகிறேன், என் ரப்பை நோக்கி போகிறேன் என்று அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார். அவர் வாழ்ந்த அந்த இடம் அது ஈராக் என்று சொல்கின்றார்கள். ஈராக்கிலிருந்து பலஸ்தீனை நோக்கி இப்ராஹிம் நபி புறப்பட்டு போகிறார். பலஸ்தீனுக்கு போனதற்கு பிறகு அங்கும் இதே பிரச்சாரத்தை அவர் தொடர்கிற போது அவரிடம் ஒரு குழுவினர் வருகிறார்கள். அவர் வாழ்ந்த அந்த நேரத்தில், அந்த காலத்தில், அந்த ஊரில் அவரோடு இன்னொரு இறை தூதரும் இருந்திருக்கிறார். அது இந்த 15ஆம் அத்தியாயம் 51 நீங்கள் அதை படித்து பார்த்தால் அது புரிந்து கொள்ளலாம். இன்னொரு இறை தூதர் லூத் என்கிற இறை தூதர், அவரும் அங்கே வாழ்கிறார். அப்போ இப்ராஹிம் நபியும் அங்கே வந்து விட்டார். இப்ராஹிம் நபியிடத்தில் ஒரு குழுவினர் போகிறார்கள். நபியும் அந்த லைஃப் இப்ராஹிம் பற்றி, இப்ராஹிமுடைய அந்த விருந்தினர்களை பற்றி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் ஒரு விருந்தினர் குழு வருகிறார்கள். அவர்கள் வந்த விவரத்தை நபியை உங்களுடைய மக்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். அந்த குழுவினர் இது தகலு அலைஹி ஃபகாலு சலாமா. அந்த குழுவினர் இப்ராஹிம் நபியிடத்துல போய் உள்ள போய் நுழைகிறாங்க. அவர் இருக்கிற இடத்துல போய் உள்ள போறாங்க. போய் சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காலு சலாமா, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்றாங்க. கால இன்னா மின்கும் வஜிலூன். அவங்கள பார்த்த உடனே இப்ராஹிம் நபிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. உங்களை கண்டு நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முன்பு நான் அவங்கள பார்த்த மாதிரி தெரியல, அறிமுகமான ஆளுக்க மாதிரி தெரியல. திடீர்னு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு உள்ளூர ஒரு பயம் வந்துவிட்டது. இன்னா மின்கும் வஜிலூன், உங்களை பார்த்து எனக்கு பயமாக இருக்கிறது. அப்போ அந்த குழுவினர் சொன்னார்கள், காலு லா தௌஜல், இப்ராஹிம் பயப்படாத, லா தௌஜல் இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் அலீம். அறிவார்ந்த ஒரு குழந்தையை நற்செய்தி சொல்வதற்குத்தான் நாம் வந்திருக்கிறோம். அறிவார்ந்த ஒரு குழந்தையை உமக்கு நற்செய்தி சொல்வதற்குத்தான் நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ அவருக்கு அதுல கேள்வி வருது. என்ன கேள்வி வருது? கால அபஷர்துமூனி அலா அன் மஸ்ஸனியல் கிபரு ஃபபிஷ்ஷிரு. அபஷர்துமூனி, எனக்கா நீங்கள் நற்செய்தி சொல்கின்றீர்கள்? அலா அன் மஸ்ஸனியல் கிபர், எனக்கு இப்போது வயோதிகம் ஆகிவிட்டது, வயதாகிவிட்டது, எனக்கு வயதாகிவிட்டது. அங்கிருந்து வாலிபராக தானே புறப்பட்டாரு, அந்த மக்களை விட்டு வாலிபராக தானே புறப்பட்டாரு. இங்கே வந்த உடனே வயோதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் அங்கிருந்து புறப்பட்டதுக்கு இங்கே வந்து சேர்ந்ததுக்கு இடையில நிறைய விவகாரங்கள் நடந்திருக்கிறது.
நிறைய விவகாரங்கள் நடந்திருக்கு. அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, குடும்பம் வாழ்ந்திருக்காரு. என்ன அந்த குடும்பமா வாழ்ந்த இடத்துல தான் அவருக்கு என்ன வயதாயிருச்சு, குழந்தைகள்லாம் இல்லை, அவருக்கு குழந்தைகள்லாம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் இருக்கும்போது தான் இந்த குழுவினர், விருந்து குழுவினர், விருந்தாளிகள் நபியிடத்துல வந்து, இப்ராஹிம் நபியிடத்துல வந்து சலாம்ங்கிறாங்க. அவர் பயப்படுறாரு. பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அலா அலா அன்னு பஷிர பஷர்த்தும் அலா மஸ்ஸனியல் கிபர் ஃபக்மதுஷிரு, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல போகிறோம். அறிவார்ந்த ஒரு குழந்தையை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ அவர் இப்ராஹிம் கேட்கிறார், எனக்கு வயோதிகம் ஏற்பட்டு விட்டது, அன்னி மஸ்ஸனியல் துர், எனக்கு வயோதிகம் ஏற்பட்டு விட்டது, மஸ்ஸனியல் கிபர் ஃபபிமத்து பஷீரு, வயோதிகம் ஏற்பட்டதுக்கு பிறகு குழந்தை பிறக்கும் என்று நீங்க நற்செய்தி சொல்றீங்களே, எந்த அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து அவரை கேட்கிறார். வாஸ்தவமான கேள்வி தானே. ஒரு குறிப்பிட்ட வயதாச்சுன்னு சொன்னா அவன் குழந்தை பாக்கியம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் உடல் சோர்வாயிரும். அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி என்ன அவர்களுடைய உடலுடைய அமைப்பு செய்ய மாறிவிடும். அப்போ இந்த காலத்துல இந்த பருவத்துல எப்படி குழந்தை கிடைக்கும், என்ன அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவரும் அவங்கள்ட்ட கேள்வி வைக்கிறார். காலு பஷர்னா கபில் ஹக், அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கள் உண்மையாகவே உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறோம். அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு குழந்தை என்ன நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். பலா தக்கும் மினல் காணித்தி, நீ நிராசை அடைய வேண்டாம், நீ நிராசை அடைய வேண்டாம். எப்போ 65-70 வயசு ஆயிடுச்சு, இப்போ உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பார்த்து சொன்னா அவருக்கு நம்பிக்கை வருமா? வராது. ஏன்? அதுக்குண்டான வலிமை என்ன உடம்புல இருந்து எல்லாம் போயாச்சு. இது போனதுக்கப்புறம் இப்போ உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உண்மையிலே என்ன அந்த வார்த்தை நமக்கு என்ன ஒரு ஆறுதலாக இருக்கலாம் முடிய, ஆனால் உண்மை நடைமுறையில் என்ன அது சாத்தியம் இல்லை என்பதுதான் இதுவரைக்கும் உள்ளது. விதிவிலக்கா எங்கோ ஒன்று ரெண்டு என்ன செய்து நடக்கிறது, அது கிண்ண சாதனையாக நமக்கு செய்திகளாக வருகிறது. ஆனால் இப்ராஹிம் நபிக்கு அந்த அளவுக்கு தள்ளாத வயதில் குழந்தை கிடைக்கும்னு வந்தவங்க சொல்ல, அது எப்படி எனக்கு கிடைக்கும், நாங்கள் வயசாகிடுச்சேன் என்று சொல்ல, அப்படிலாம் கிடையாது. உனக்கு உண்டு, நாங்கள் சொல்வது உண்மை, நீ நிராசை அடைய வேண்டாம், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடைய வேண்டாம். ஏன்னா இவங்க வந்து அவங்க யாருங்கிறது தெரியல, அவங்க வந்து லைஃப் இப்ராஹிம், அவ்வளோதான். இப்ராஹிமுடைய விருந்தாளிகளாக வந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் நபிக்கு அவங்க யாருன்னு என்ன செய்யல தெரியல. அதனால பார்த்த உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. காலூனா தோல்கள், பயப்படாதீங்க, நீங்க பயப்பட வேண்டாம், நாங்கள் ஒரு செய்தியை சொல்லிட்டு போதான் என்ன வந்திருக்கோம், அதை நாங்கள் சொல்லிட்டோம். உண்மையாகவே உங்களுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு குழந்தை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயதாங்க சொன்னாங்க. நீங்க நிராசை அடையாம இருங்க. அப்போ இப்ராஹிம் நபி சொல்கிறார், கால வமை யக்னத்து மிர் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லல்லாஹு, அல்லாஹ்வுடைய அந்த அருளிலிருந்து யார் நிராசை அடைவார்? அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து யார்? அல்லாஹ்வை நம்பியவன் எவனோ அல்லாஹ்வுடைய ஆற்றலை, வலிமையை, சக்தியை அவன் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக நிராசை அடையவே மாட்டான். நிராசை அடையக்கூடியவன் யாராக இருப்பான்? இல்ல வாழ்வு, வழிகட்டு போகக்கூடியவன் தான் நிராசை அடைவான். எவன் வழி தவறி போகிறானோ, அல்லாஹ் மறுமை என்கிற டிராக்ல இருந்து வேற ஒரு திசையை நோக்கி எவன் போகிறானோ அவன் தான் நிராசை அடைவான். தவிர முழுவதும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறவன் நிராசை அடைய மாட்டான். அவன் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் இப்ராஹிம் நபி அவங்களுக்கு பதில் சொல்றாரு. அந்த விருந்தாளிகளுக்கு அவர் பதில் சொல்றாரு. அவங்க சொன்னதுக்கு பதில், நீங்க நிராசை அடையாதீங்கன்னு சொன்னதுக்கு இப்ராஹிம் நபி என்ன செய்றாரு, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றாரு. யாரும் நிராசை அடைய மாட்டாங்க, வழிகட்டு போறவங்க நிராசை அடைவாங்க அப்படின்னு சொல்லி என்ன அவர் சொல்லிடுறார். இது வந்து 15வது அத்தியாயம் 51 இருந்து 56 வசனம் வரைக்கும் என்ன செய்யுது, அதுல இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இப்படி நிராசை அடைய வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகு நிச்சயமாக இப்படி ஒரு செய்தி அவங்களுக்கு வந்ததற்கு பிறகு, அது உண்மையான செய்தின்னு சொல்லி வந்தவங்களும் சொன்னதற்கு பிறகு அவரும் என்ன அதை எதிர்த்தார். நான் நிராசை அடையல, அல்லாஹ் அப்படி தருவதா இருந்தால் தரட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அவர் சொல்றார். அந்த குழுவினர் யார் அப்படின்னா, அந்த 15வது அத்தியாயம் 56க்கு பிறகு அதை படிச்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த குழுவினர் யாருன்னு தெரியும். அவங்க இவற்றை இந்த செய்தியை சொல்லிட்டு இன்னொரு நபி வாழ்ந்தாங்க சொன்னோம,
யார் லூத்துங்கிற இறை தூதர் அங்கே போகிறாங்க. அங்கேயும் போய் சலாம் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இல்லை இல்லை, நாங்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கோம். என்ன செய்தி? நீங்கள் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கட்டளை போட்டிருக்கான், உங்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் தவிர மற்ற எல்லாரையும் சோதனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கான். அதை சொல்றதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்ராஹிம் நபிகிட்ட நற்செய்தியை சொல்லியாச்சு. லூத் நபிகிட்ட வந்து இந்த ஒரு செய்தியை, ஒரு அழிவு செய்தியை சொல்வதற்காக வேண்டி தான் இதே குழு தான். இந்த குழு யார்? வேற யாரும் இல்லை, மலக்குகள் தான். மலக்குகள் தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? அனுப்பி வைக்கிறான். அவங்க இப்ராஹிம் நபியும் லூத் நபியும் நேருக்கு நேராக பார்க்கிற வடிவத்தில் வந்துட்டாங்க. மனித தோட்டத்தில் என்ன செய்றாங்க? வந்துட்டாங்க. வந்து இப்ராஹிம் நபிகிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அடுத்த அவங்க லூத் நபிகிட்ட போறாங்க. லூத் நபிகிட்ட என்ன செய்றாங்க? சொல்றாங்க, நீங்களும் உங்க குடும்பத்தார், உங்க குடும்பத்தார்னா லூத் நபியை ஏற்றுக்கொண்டவர்கள், லூத் நபியை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் இடத்த காலி பண்ணி திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருங்க, திரும்பி பார்க்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி என்ன சொல்றாங்க. என்னடா இது? நாங்க அல்லாஹ்விடமிருந்து உங்களிடம் அனுப்பப்பட்ட இறை தூதர், அப்போ நாங்கள் மலக்கள், சரினா? உங்களுக்கு கட்டளை என்ன? நீங்களும் மூமின்களும் வீட்டை காலி பண்ணிட்டு திரும்பி பார்க்காமலே போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அவங்களும் போயிடுறாங்க. காலையில் பார்த்தா அவங்கள தவிர யாரெல்லாம் அங்கே தங்கியிருந்தாங்களோ அந்த ஊரில் எல்லாரையும் என்ன அழிக்கப்பட்டு பிணமாக கிடந்தார்கள். அல்லாஹ் வேதனை இறக்கி தண்டனை இறக்கி அவர்களை அழித்து விட்டான் என்று தொடர்ந்து என்ன செய்த அந்த அத்தியாயத்தில் 15ஆம் அத்தியாயத்தில் 56க்கு பிறகு வரக்கூடிய செய்தியை படிதான் தெரியும். ஏன் அவங்களை அழிச்சான்னு சொன்னா, அவங்க செய்த செயல் மனித சமூகத்துக்கே ஒத்து வராத செயல். அது என்ன? ஆணும் புணர்வது, அதாவது ஹோமோசெக்ஸ். இப்படி தன்னுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை கல்யாணம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னா அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஆம்பளை பசங்களை தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தில் லூத் வாழ்ந்த அந்த சமூகத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த தவறான ஒரு செயலுக்குரியவர்களாக என்ன செஞ்சாங்க? மாறினாங்க. அல்லாஹ் அவங்களை அழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ண போதுன்னா இந்த மலக்களை ஒரு குழுவாக முதல்ல இப்ராஹிம் நபிக்கு போய் இந்த செய்தியை சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நீங்க லூத்துட்ட போய் அவங்கள இடத்த காலி பண்ணி போக சொல்லிருங்க. ஏன்? அழிவு வந்தா நல்லவங்க கிட்டவனு என்ன செய்யாது? பார்க்காது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அழிவு அல்ல நாட்டிட்டான்னு வைங்க, அந்த ஏரியாவில் தொப்புன்னு ஏதாவது ஒன்றுச்சுன்னா கடைசியில் ஐயோ லூத்துவும் போயிட்டாரு, பூமிகளும் போயிட்டாங்க, நாளைக்கு பழி வந்துடக்கூடாதுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை என்ன செய்யறான்? காப்பாற்றுக்கிறான். நீங்கள் வேற இடத்த நோக்கி என்ன செய்ய போயிருங்க. போனதுக்கப்புறம் இரவோடு இரவாக அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டது. காலையில் லூத் நபி என்ன செய்கிறாரு? அவர்களை ஏற்றுக்கொண்டு வந்து பார்க்குறாங்க, எல்லாமே வீழ்ந்து கிடக்கிறான், செத்து மடிந்து கிடக்கிறான். அல்லாஹ் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து முடித்து விட்டான். இது இப்ராஹிமும் லூத்தும் தொடர்ந்து இந்த அத்தியாயத்தில் வருது. அப்போ இப்ராஹிம் நபி இடத்துல வந்த அந்த விருந்தினர்கள் யாருன்னு சொன்னால் மலக்குமார்கள் வந்து தான் என்ன செய்கிறாங்க? இப்ராஹிம் நபிக்கு ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நற்செய்தி என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இந்த நற்செய்தி கிடைத்ததற்கு பிறகுதான் இப்ராஹிம் நபி சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். அவர் சொல்றார், வயதான காலத்தில் அவருக்கு குழந்தை, உண்மையிலேயே இந்த மலக்குமார்கள் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு குழந்தை பிறக்கிறது. அது எப்படி பிறக்குது? யார் மூலமாக, எந்த மனை மூலமாக பிறக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனா என்ன, வயதான காலத்துல மலக்குமார்கள் சொன்ன பிரகாரம் இப்ராஹிம் நபிக்கு என்ன குழந்தை பிறக்கிறது என்பதை அல்லாஹ்வே என்ன செய்றான்? குர்ஆன்ல இப்ராஹிம் வாயால் சொன்னதாக 14வது அத்தியாயம் 39ஆம் வசனத்துல என்ன இருக்கிறது? என்ன சொல்கிறார் இப்ராஹிம் நபி? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அல்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில், வயதான காலத்தில் இஸ்மாயில் என்கிற ஒரு குழந்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். ஓ இஸ்ஹாக், இஸ்மாயிலுக்கு பிறகு இஸ்ஹாக். ரெண்டுமே இப்ராஹிம் நபிக்கு பிறந்தவங்க, ரெண்டுமே இப்ராஹிம் நபிக்கு பிறந்தது. ஆனால் முதல்ல பிறந்தது இஸ்மாயில், ரெண்டாவது பிறந்தது இஸ்ஹாக். வயதான காலத்து 2 ஆண் குழந்தை எனக்கு தந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அவர் சொல்கிறார், அலல் கிபர் இஸ்மாயில் இன்னஹு இன்ன ரப்பி லசமீஉ துஆ. அப்ப என்னுடைய இரட்சகன் பிரார்த்தனையை செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான். இவ்வளவு காலமும் நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், எல்லாம் எனக்கு ஒரு குழந்தையை தான், எனக்கு ஒரு நல்ல ஒரு சாலியான குழந்தையை தான்,
என்று நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த அடிப்படையில் அல்லாஹ் எனக்கு மலக்களே முன்னெச்சரிக்கையாக அனுப்பி அவர்கள் வழியாக எனக்கு ஒரு நற்செய்தி கிடைச்சு அதுல இன்னும் நான் உறுதியாக இருந்து பிறகு எனக்கு அல்லாஹ் இந்த குழந்தையை பாக்கியத்தை என்ன செய்தான் தந்தான் என்று இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாரு சொல்லி காட்டுகிறார். அப்போ வாலிபனாக இருக்கும்போது ஒரு பெரிய போராட்டம், சித்தாந்த போராட்டம், அதை முடிச்சுட்டு அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து பலஸ்தீன், ஈராக்கில் இருந்து ஹிஜ்ரத் செய்து பலஸ்தீன் என்கிற நாட்டுக்கு வருகிறார். அங்குதான் என்ன செய்றாரு, நீண்ட நாட்களாக என்ன செய்கிறாரு, இந்த குழந்தையை பிறக்கிறது வரைக்கும் அங்குதான் என்ன செய்றாரு இருக்கிறார். அங்க இருக்கிற காலகட்டத்தில் தான் லூத்து நபி என்ன செய்றாங்க, அவங்களும் அதே ஏரியாவில் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை என்ன செய்றாங்க முன்னெடுக்கிறாங்க. அதுல லூத்து நபி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தவிர லூத்து நபியுடைய மனைவி யூத்து நபியை ஏற்றுக்கொள்ளல. லூத்து நபி சொன்ன அல்லாவை நம்பல, சரிதானா? அப்ப அவளே அல்லாஹ் என்ன செய்யறான், அழிச்சு நாசமாக்கிறான், நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், சூரத்து நூஹ்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அந்த மக்கள் ஏற்காத மக்கள் அவங்களே அல்லாஹ் என்ன செய்யறான் அழிச்சிடறான். ஏக காலத்தில் இப்ராஹிம் லூத்தும் என்ன செய்கிறாங்க வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ அவருக்கு வயோதிக காலத்தில் குழந்தை என்ன செய்து பிறந்து விட்டது. அந்த குழந்தையை அவர் எப்படி கையாண்டார், அந்த குழந்தையை எப்படி நடத்தினார், அந்த குழந்தை எப்படி வளர்ந்தது, அந்த குழந்தைக்கும் இப்ராஹிம் என்கிற தந்தைக்கும் இடையில என்னென்ன வகையெல்லாம் நடந்தன என்பதை நாளைக்கு நாம் பார்ப்போம். ஏன்னா இப்ராஹிம் குழந்தையா இருக்கும்போது அவர் தகப்பனாரோடு எப்படி நடந்தார் என்பதை நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இப்ராஹிம் நபிக்கே குழந்தை பிறந்தாச்சு, ஒரு இறை தூதருக்கு, அதுவும் வயதான காலத்துல அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்தார், அவங்க தன்னுடைய தந்தை இப்ராஹிமோடு எப்படி அவர்கள் சம்பாஷணை செய்தார்கள், நடந்து கொண்டார்கள் என்பதை அடுத்தடுத்த வசனங்களில் நாம் பார்ப்போம். ஆகிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.